ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. गुकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुः इत्यभिधीयते. ॐ सहनाववतु सहनो भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्. नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः. प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः. सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रीभगवानुवाच ध्यानेनात्मनि पश्यन्ति केचित् आत्मानमात्मना अन्ये साङ्ख्येन योगेन कर्मयोगेन चापरे. பகவான் ஞான விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சார். போன ஸ்லோகத்தில் அதான் அந்த ஞேயம் எது அப்படின்னு சொல்லிட்டு வர்ற சந்தர்ப்பத்தில் கர்மக்ஷயத்தை பற்றி போன ஸ்லோகம் பேசிது. கர்மா அவனுக்கு கர்மாவால் பந்தப்படுறதில்லை. ஏவம் புருஷம் ஏவம் வேத்தி புருஷம் பிரகிருதிம் ச குணைः சஹ சர்வதா வர்த்தமானோபி நச பூயஹ அபிஜாயத்தே. அவனுக்கு திருப்பியும் ஜென்மா இல்லை அப்படின்னு சொல்றதுனால கர்மாவிலிருந்து அவனுக்கு மோட்சம் ஏற்படுறது, விடுவிக்கப்படுறான் அப்படிங்கிறத சொன்னார். அதுக்கப்புறம் எப்படி அந்த ஆத்ம தரிசனம் ஏற்படுறது அப்படிங்கிறதுக்கான ஸ்லோகம் இது. அத்திர ஆத்ம தரிசனே உபாய விகல்பாக இமே தியானாதயா உச்சந்தே. ஆத்ம சுவானுபூதிக்கு விகல்பங்கள் என்ன அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தால சொல்லப்படுறது அப்படின்னு பாஷ்யக்காரர் இதை ஆரம்பிக்கிறார். விகல்பம்ன்ற பொழுது நமக்கு சுவாபாவிகமாக ஒரு கேள்வி என்ன வந்துடுறதுன்னா, ஆத்ம ஞானம்ங்கிறது சிரவணத்தினாலதான் ஏற்படுறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஞானம் ஏன்னா வஸ்து தந்திரமா இருக்கக்கூடிய ஞானம் இங்க பிரமாத்திரு பிரமாண பிரமேய பேதம் இல்லாத அந்த திரிபுட்டி இல்லாத இருக்கிற அந்த திரிபுட்டி அதீதமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபத்தினுடைய ஞானம்ங்கிறதுனால பிரமாத்திருத்துவத்தையே இது ஃபால்சிஃபை பண்ணக்கூடிய ஞானம் அப்படிங்கிறதுனால இது சுதந்திர பிரமாணமா இருக்கக்கூடிய ஸ்ருதி வாக்கியத்தினால மட்டும்தான் ஞானைக்க கம்யம் இந்த ஆத்மஸ்வரூபமானது
அதனால ஸ்ருதி வாக்கியத்தினாலதான், சப்த பிரமாணத்தினால மட்டும்தான் இந்த வஸ்து அவகதமாக போறது, ஆகக்கூடியது அப்படிங்கிறது சொல்லி இருக்கும் பொழுது, இங்க விகல்பங்கள் கொடுக்கிறாரே, இந்த விகல்பம் எது வழியாக வேணா அப்ப தியானத்தினால கூட ஞானத்தை அடையலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியெல்லாம் இங்க வர்றது. இன்னைக்கு இந்த 4 விதமான யோகா, 4 paths to realization, பக்தி யோகா, கர்ம யோகா, ஞான யோகா, ராஜ யோகா அப்படின்லாம் சொல்றதெல்லாம் இந்த மாதிரி விகல்பங்களை ஆதாரமா வச்சுதான், கீதா சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிற இதை வச்சுதான் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கா சில பேர். ஆனா சாஸ்திரம் ஞானத்தினால மட்டும்தான் அப்படின்னு உபனிஷத்துகள் ரொம்ப சாட்சாத்தாவே சொல்றது, நேரடியா சொல்றது. இப்போ ஞானேனேவ கைவல்யம், பிரம்மவித்து ஆப்னோதி பரம் அப்படிங்கிற மாதிரி அந்த வேதனம் தான் தெரிந்து கொள்றதுதான் ஸ்வரூப திருஷ்டி தான் ஞானம். ஞானத்தினாலதான் மோட்சம். வேற கர்மாவாலேயோ இதனாலேயோ நேரடியாக மோட்சம் இல்லை. ஏன்னா சித்த வஸ்து விஷயம்ங்கிறதுனால, சாத்தியமாக இல்லாததுனால இது கர்மாவால அடையப்பட வேண்டியதில்லை. சொத சித்தமா இருக்கிறதுனாலையும் சுவப்பிரகாசமா இருக்கிறதுனாலையும் அஜ்ஞான நிவாரணம் மட்டும்தான் தேவையே ஒழிய ஆத்ம ஞானத்துக்கு கூட அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்வயம் பிரகாசமா இருக்கும் பொழுது அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம் தேன முஷ்யந்தி ஜந்தவகான்னு சொல்லப்படுறதுனால, இந்த இடத்துல அஜ்ஞான நிவாரணம் தான் தேவையே ஒழிய அதை தவிர வேற ஒண்ணுமே இங்க தேவையில்லைங்கிறது சாஸ்திரங்கள் ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லுது. அப்போ இங்க விகல்பம் என்ன அப்படின்னு கேட்கறது பொழுது, இது எல்லாமே அதிகாரி பேதத்தினால சொல்லப்படுறதுதான். இதே டாக் பார்க்கிங் வருதுன்னு நினைக்கிறேன் பின்னால. ஆமா ஆமா, எதிர்த்தாத்துல ஒரு நாய் இருக்கு, கதவெல்லாம் சாத்தி தான் இருக்கு, எக்கோ வருது. சரி சரி, அது நிறுத்தும் பொழுதுதான் சத்தம் போகும். சரி, அதனால ஆத்ம ஞானம் ஒண்ணுதான் ஹேத்துவாக இருக்கு சுரூப சித்திக்கு அப்படிங்கிறது இங்க ஸ்பஷ்டம். அது நம்ம போக பாஷ்யத்திலே பார்க்கலாம். இங்க ஸ்லோகம் தியானேன ஆத்மனி பஷ்யந்தி கேச்சித் ஆத்மானம் ஆத்மனா அந்நே சாங்கியேன யோகேன கர்மயோகேன ச அபரே. தியானேன ஆத்மனி பஷ்யந்தி கேச்சித் ஆத்மனா ஆத்மானம் பஷ்யந்தி கேச்சித் அந்நே சாங்கியேன யோகேன அபரே ஆத்மானம் பஷ்யந்தி கர்மயோகேன ச அபரே பஷ்யந்தி. இதுல தியானேன தியானத்தினால், ஆத்மா ஆத்மனி அப்படிங்கிற இடத்துல இந்த ஆத்மாங்கிற பதம் புத்திய சொல்றது. ஏன்னா பஷ்யந்தி அப்படின்ற பொழுது தர்சனம் அப்படின்னு இங்க சொன்னோம்னா இந்திரியத்தினால தெரியப்படுற தரிசனத்தை இங்க பேசல. ஏன்னா ஆத்மானம் அப்படின்னு சொல்றது. அப்போ ஆத்மாவை இந்திரியங்கள்னால பார்க்க முடிய போறது இல்லை. அப்ப ஆத்ம தரிசனம் எங்க ஏற்பட போறது? புத்தியில தான். ஏன்னா பஷ்யந்திங்கிறது இங்க ஞானத்தை தான் சொல்றது. பகவான் இங்க ஞானத்தை சொல்றதுனால இங்க ஆத்மனி அப்படிங்கிற இடத்துல புத்தியை தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. மனதில், புத்தியில். ஆத்மனா தன்னுடைய புத்தியில் ஆத்மாவை தரிசிக்கிறார்கள் தியானத்தோடு சேர்ந்து கொண்டு, இல்ல தியானத்தினால். ஏன்னா தியானேன யோகேன அப்படின்னு தான் இங்க எடுத்துக்கணும். தியானத்தினால்ன்றது தியானத்தோடு கூடி. ஏன்னா சாங்கியன யோகேன கர்மேன யோகேனன்னு சொல்றதுனால எல்லாத்துலயும் அதோடு சேர்ந்து யோகன்னா யுனைட்டிங் வித் அப்படின்னு அர்த்தம். அப்போ தியானம் கூடி ஆத்மாவின் புத்தியில் ஆத்மாவை தரிசிக்கிறார்கள், அறிகிறார்கள் அப்படின்னு ஒண்ணு. அந்நியே மத்தவா என்ன பண்றான்னா சாங்கியன யோகேன சாங்கியத்தோடு சேர்ந்து கொண்டு,
புத்தியோடு சேர்ந்து கொண்டுன்னு அர்த்தம். புத்தினா புத்தி யோகம்னு சொல்றாரோ இல்லையோ, புத்தி யோகா தனஞ்சய, விசாரத்தினால. மூன்றாவது கர்ம யோகேன அப்படின்னு இங்க பிரிச்சு சொல்றார். பாஷ்யம் பார்ப்போம். தியானேன, தியானம் நாம शब्दादिभ्यः विषयेभ्यः श्रोत्रादीनि करणानि मनसि उपसंहृत्य मनश्च प्रत्यक्चेतयितया एकाग्रतया यच्चिन्तनं तत् ध्यानम्। तथा ध्यायतीव बकः, ध्यायतीव पृथिवी, ध्यायतीव पर्वता इति उपमा उपादानात्. தியானம்னா என்ன அப்படிங்கிறது சொல்றார். தியானம் நாம சப்தாதிபியா விஷயேபியா, சப்தம் முதலான விஷயங்களிலிருந்து, சப்தம் முதலான சப்த ஸ்பர்ஷ ரூபரசகந்தம், இத மாதிரி இது அதனுடைய ப்ராடக்ட்ஸா இருக்கக்கூடிய விஷயங்கள். அந்த விஷயங்கள்னா வெளியில தெரிகிற பதார்த்தங்கள் இல்லையா, நமக்கு பிரகாசிக்கின்ற விஷயங்கள் எல்லாமே. அதிலிருந்து ஸ்ரோத்ராதீனி கரணானி, காது கண்ணு மூக்கு வாய் அந்த மாதிரி நம்ம இந்திரியங்களை மனசி உபசம்ஹிருத்திய, மனதில் இருத்தி கொண்டுன்னு அர்த்தம். மனதில் இருத்தி கொண்டுனா அதனுடைய வியாபாரத்தில், இந்திரியங்கள் அதனோட வியாபாரம் பண்றதுக்கு மனசு முதல்ல சங்கல்பிக்கும் பொழுதுதான் நடக்கிறது. சங்கல்பிச்சுன்னா இது மனசுனாலதான் அதை என்ன பண்ண முடியும், நியந்திரணம் பண்ண முடியும். இங்க டீகாக்காரர் சொல்ற உபசம்ஹிருத்தியனா நிர்வியாபாரி கிருத்திய, அதனுடைய வியாபாரங்களில் இருந்து அவைகளை விடுவித்துன்னு அர்த்தம். எப்படி பண்ணுவ, மனோவியாபார பூர்வகத்வாத் ஸ்ரோத்ராதி வியாபாரஸ்யன்னு டீகா. மனசுதான் இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இந்த இந்திரியங்களை அஸ்வங்களாவும் மனசை சாரதியாவும் உபனிஷத்துல உருவகப்படுத்துறது இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல மனசானது நியந்திரணம் செய்து மனசி உபசம்ஹிருத்தியனா மனதினால், மனதினால் அர்த்தம். அதனால நிர்வியாபாரி கிருத்திய, வியாபாரம் இல்லாமல் ஆக்கி கொண்டு, மனஹாச்ச பிரத்யக்ஷேதயிதயா, சேதயிதாங்கிறது ஆத்மா, பிரகாசிக்கின்ற தன்மையோடு அப்படின்றது இருக்கிறது ஆத்மவஸ்து. அந்த ஆத்மவஸ்துனாலதான் மனசு பிரகாசத்தை அடையிறது. சிதாபாசத்தினாலதானே மனோ வியாபாரம் ஏற்படுறது. அப்ப ஆத்மாவை இங்க சேதயிதான்னு சொல்றார். மனசகாச்ச பிரத்யக்ஷேதயிதயா அப்படின்னா பிரத்யேகாத்மனி இல்ல ஆத்மாவினால் உபசம்ஹிருத்திய. அப்போ இந்திரியத்தை மனசுல உபசம்ஹாரம் பண்ணி, மனச ஆத்மால உபசம்ஹாரம் பண்ணின்னு அர்த்தம். இங்க மனசகாச்ச அந்த சக்காரத்தினால அங்க உபசம்ஹிருத்திய அப்படிங்கறத அனுவர்த்தனம் பண்ணி, பிரத்யக்ஷேதயிதயா அப்படின்னா பிரத்யேகாத்மத்தையா உபசம்ஹிருத்திய மனஹா ஏகாகிரதையா. அப்போ எல்லாம் ஒன்னாயிடுறது. மனுஷனுடைய விவகாரமே இது ரெண்டுத்துக்குள்ள அடங்கிடுறது. ஒண்ணு இந்திரியங்கள், அதுல இருந்து வரக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் அதை புத்தியில வச்சு நாம் பண்ணக்கூடிய வியாபாரம். இந்திரியம் சிக்னல்ஸ் எடுத்துன்னு வருது, சிக்னல்ஸ் மேல நம்ம புத்தி விவகாரம் பண்றது. அந்த புத்தி வியாபாரத்தை ஆத்மால ஒடுக்கினா என்ன அர்த்தம்னா, ஆத்மவஸ்தூலியே சிந்தைய வச்சுன்னு அர்த்தம். புத்தி தன்மை அந்த விருத்தித்துவத்தை ஆத்மஸ்வரூபத்துல திருப்புறது. புத்தியுடைய தன்மையே விருத்தியாத்மகம் தானே மனசு. விருத்திங்கிறது தான் மனசுன்னு சொல்றோம். விருத்தி ஸ்வபாவம் இருக்கே,
அததான் நம்ம சாதாரணமா மனசுன்னு சொல்றோம். அந்த விருத்தியை வந்து ஆத்மஸ்வரூபத்துல திருப்புறது தான் தியானம். மனஸ்ச பிரத்யக்ஷேதயிதயா ஏகாகிரதையா. அப்ப ஏகாகிரத்துவம் வந்துடுறது. எது ஒன்னே ஒண்ணு முன்னாடி இருக்கு? ஏகாகிரன்னா ஒண்ணுத்த முன்னாடி வச்சுட்டுன்னு அர்த்தம். எதை முன்னாடி வச்சுக்கிறோம்? ஆத்ம வஸ்துவை மட்டும்தான். இந்திரியங்களும் ஆத்ம வஸ்துல ஒடுங்கிறது, மனசும் ஆத்ம வஸ்துல ஒடுங்கிறது. கிட்டத்தட்ட சித்த விருத்தி நிரோதகான்னு சொல்றோமே, மனசஸ்ய அமனீபாவகா அப்படின்னும் அங்க மாண்டூக்கியத்துல சொல்றார். ஆமா, ஏதோ ஒரு கரண்ட் ஃபிளிக்கர் ஆச்சு நடுவில், அதனால உங்களுக்கு இன்டரப்ஷன் வந்திருக்கும். இப்போ இட் ஷுட் பி ஃபைன். பெங்களூர்ல தான் பவர் அப்பப்போ ஃப்ளக்சுவேட் ஆகுது. அதனால மனஹாச்ச பிரத்யக்ஷேதயிதயா ஏகாகிரதையா. அதனால ஏகாகிரத்துவம் சித்திக்கிறது இந்திரியத்துக்கும் புத்திக்கும் மனசுக்கும் ஆத்மாவுக்கும். எல்லாமே ஆத்மா ஒண்ணுல தான் நிக்கிறது. அப்ப எச்சிந்தனம் தத்தியானம். அப்போ அதே ஒரே விருத்தி திருப்பி திருப்பி சைக்கிளிக்கலா ஆத்மாவையே புத்தியில வச்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். விருத்தி வந்து ஆத்ம ரூபமான விருத்தியாக இருக்கு. அதுக்கு உபமான இங்க வந்து தியாயதீவ பகஹா. கொக்கு தன்னுடைய மீனுக்காக நின்னுட்டு இருக்குல்ல, அத போல் அது எப்படி நிர்வியாபாரமாக நிக்கிறதோ என்ன, அத மாதிரி தியாயதீவ பிருத்திவி. பிருத்திவியிலையும் பூமியிலையும் வியாபாரம் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. அத மாதிரி அதுவும் பிருத்திவி இவ. மூன்றாவதாக சொல்றார் பர்வதா தியாயதி இவ. பர்வதமாகிய ஓடுமீனோட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்னு ஒரு இது கேட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி மூதுரையில வருது ஔவையாரோட ஒரு பாட்டு. அது அசையாம இருக்குமா, அதை இங்க உபமானமா சொல்ற. கொக்கு எப்படி அசையாம நின்னுட்டு இருக்கோ இல்லையோ, கரெக்டா அந்த மறும்பொழுது தானே போகிறது. அந்த அளவுக்கு தியானம் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு உபமை கொடுக்கிறார் பாஷிகாரர். அந்த அளவு நிശ്ചலமாக ஒரு பிருத்திவி மாதிரியும் பர்வதம் மாதிரியும் அசையாம இருக்கிறது, வேற வியாபாரமே இல்லாம இருக்கிறது. இது ரெண்டாவது பிருத்திவி பர்வதமாவது ஜடமாக இருக்கிறதுனால அப்படியே இருக்கு. இன்னொரு ஓமையா இங்க கொக்க சொல்றார். தைலதாராவத்து சந்ததா அவிச்சின்ன பிரத்யா தியானம். தைலதாராவத்து எண்ணெய் கொட்டிண்டு தான் இருக்கும், ஆனா பார்த்தா அது ஒரே லைன் மாதிரி தெரியாது. தனித்தனி டிராப்பாக இருந்தா கூட ஒன்னா சேர்த்து தான் தெரியுது. அது மாதிரி இந்த விருத்தியாத்மகமா இருக்கக்கூடிய இந்த புத்தி வந்து ஆத்ம விருத்தியே இருக்கிறது தைலதாராவத்து. அதனால்தான் சந்ததா அவிச்சின்ன பிரத்யா. என்ன அடுத்த பிரத்யங்கள் அவிச்சின்னமா ஒரே விஷயத்துல இருக்கிறதுக்கு தியானம்னு பேர். அது மாதிரி ஆத்ம வஸ்துலயே இருக்கிறது. ஒரு விதமான நிதித்தியாசனத்தை இங்க சொல்லுதுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆத்ம வஸ்துனுடைய ஒரு ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த தியானம் சித்திக்க முடியும். விஷயமே தெரியாத பொழுது, சுரூப தரிசனம் ஏற்படாத ஒத்தனால எப்படி ஆத்மால வந்து அவிச்சின்ன பிரத்யம் வைக்க முடியும்? அதனால இங்க வந்து சுரூப சித்தி ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதுல வச்சுக்கிறது அப்படின்னு அத மாதிரி பார்த்து. ஏன்னா யோகி பிகின்னு இங்க சொல்ல போறார். யோகினஹா
அப்படின்னு சொல்றார் பாஷிகர். தேன தியானேன ஆத்மனி புத்தௌ பஷ்யந்தி ஆத்மானம். புத்தியில ஆத்மாவை எப்பவுமே சதா தரிசனம் பண்ணிட்டே இருக்கா. பிரத்யக் சேதனம் ஆத்மனா ஸ்வேனையேவ பிரத்யக் சேதனேன தியான சம்ஸ்கிருதேன அந்தఃகரணேன. அந்த மாதிரி திருப்பி திருப்பி தியானம் பண்ணி ஏற்கனவே சுரூப தரிசனம் ஏற்படுறதுக்கு முன்னாடி சகுன ரூபமாக ஈஸ்வர தியானம்லாம் பண்ணி பண்ணி அதுலயே ஒரு சம்ஸ்காரம் இருக்கு. அப்படிப்பட்ட சம்ஸ்காரத்தினால இங்க இப்போ ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஆத்ம வஸ்துலயே அந்த தியானத்துல இருக்கிறது, நிஷ்டையில இருக்கிறது சில யோகிகள் செய்கிறார்கள். கேச்சித் யோகினா. அதனால இவ ஞானி. இங்க யோகினகானா ஞானி. ஞானிகள் ஒரு சாரார் என்னன்னா இப்படி ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு அந்த ஆத்ம வஸ்துல நிஷ்டையில இருக்கா. ஒரு இப்படி பண்றா சிலர். சிலர் என்ன பண்றான்னா அந்நிய சாங்கியேன யோகேன. சிலர் சாங்கியத்தோடு கூடி. இங்க சாங்கியம்னா என்ன? சாங்கியம் நாம இமே சத்வரஜஸ்தமாம்சி குணாஹ மயா திருஷ்யாஹ அகம் தேப்யஹ அன்யஹ தத்வியாபார சாட்சிபூதஹ நித்யஹ குணவிலக்ஷணஹ ஆத்மா இதி சிந்தனம். இதுதான் நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய நிதித்தியாசனம். இது என்னன்னா ஆத்ம ஸ்வரூபத்தை பிரகடனம் பண்ணக்கூடிய ஸ்ருதி வாக்கியங்களை எடுத்துட்டு ஆத்மஸ்வரூப திருஷ்டி எதனால ஏற்படுறதோ அந்த விஷயங்கள் மேல திருப்பி திருப்பி விசாரம் பண்றது. இமே சத்வ ரஜஸ்தமாம்சி குணாக. இந்த ரஜஸ்தஸ்வ சமஸோடு கூட இருக்கக்கூடிய குணங்கள் அப்படின்னா பிரகிருத்தின்னு அர்த்தம். திரிகுணாத்மிகா பிரகிருதி. இந்த பிரகிருதியானது எனக்கு திருஷ்யமாக இருக்கு. அகம் தேப்யா அந்யஹா. நான் அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஸ்வரூபம். இது ஒரு வாக்கியம். இது மாதிரி எது வேணா எடுத்துக்கலாம். அயம் நித்திய சுத் அகம் நித்திய சுத்தா நித்திய புத்தோகம் அப்படின்னு எது மாதிரி ஒரு வாக்கியத்தை எடுத்து திருப்பி திருப்பி அதே வாக்கிய விசாரம் பண்றது. தேப்யா அந்யஹா தத் வியாபார சாட்சி பூதா. அகம் சாட்சிங்கிறதே ஒரு விசாரம் தான். நித்யா நித்யோகம் எப்படி வேணா குணவிலக்ஷணா ஆத்மா இதி சிந்தனம். அதனால இப்படி சில யோகிகள் வாக்கியத்தை வச்சுண்டு அத மாதிரி விசாரம் பண்ணி 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 அத சாங்கியத்தோடு பண்ணும் பொழுது லோக விவகாரம் பண்ணிட்டே அதை பண்ண முடியும். ரோட்ல நடந்து போகும்போது கூட இந்த சிந்தனத்தை வச்சுட்டு போலாம். தியானம்னா ஒரு இடத்துல உட்கார்ந்துன்னு பண்ணுவா. அதனாலதான் இந்த ரெண்டு வித்தியாசப்படுத்தி காட்டுறாரு இங்க பகவான். சாங்கியத்தினோடு கூடி பண்றவன் சகஜ சமாதின்னு பேர் இல்லையா. போகும்பொழுது ரோட்ல போனா கூட அங்க பார்க்க சைக்கிள் வருதா அதுவும் பிரம்மன் தான் அது அப்படிங்கிற விசாரம் பண்ண முடியும் இல்லையா. அது சாங்கியன யோகேன. அது தியான யோகத்தை தியானத்தோட யோகம் பண்ணும் பொழுது அவளால அது பண்ண முடியாது. அதனாலதான் அந்த அஜகர விருத்தி மதுகர விருத்தி எல்லாம் சொல்லும் பொழுது கூட எல்லாமே சந்நியாச தர்மமா தான் சொல்லப்படுது. மதுகரின்ற பொழுது போகிறான், போய் பிக்ஷைக்காகவாவது வெளியில சஞ்சாரம் பண்றான். அஜகர விருத்தியில இருக்கக்கூடிய சன்னியாசிகள் ஒரே இடத்துல இருந்துட்டு இந்த தியான யோகத்தினால ஆத்மாவே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ரெண்டு விதமாக இருக்கிறதுனாலதான் இங்க பகவான் ரெண்டுத்த சொல்றார். ஏஷா சாங்கியா யோகா தேன பஷ்யந்தி ஆத்மானம் ஆத்மனி இது வர்த்ததே. அந்த ஆத்மனா ஆத்மானம் பஷ்யந்தி தியானேன அந்நிய சாங்கியேன யோகேன அப்படின்னு. பஷ்யந்தி ஆத்மானம் ஆத்மனா. கர்ம யோகம்னாலையும் பார்க்க முடியுமான்னா கர்ம யோகேன கர்மைவ யோகா.
இங்க வேற மாதிரி வித்தத்தை கொண்டு வரார். ஈஸ்வரார்ப்பண புத்தியா அனுஷ்டீயமானம் கடன ரூபம் யோகார்த்தத்வாத்து யோகா உச்சதே குணதா அப்படின்னு சொல்றார். உபச்சாராத் தேன சத்வசுத்தி ஞானோத்பத்தி துவாரேன, சத்துவம்னா புத்தி, அந்தகரணம், அந்தகரண சுத்தி, அந்தகரண சுத்தி ஏற்பட்டு அதனால ஞானம் ஏற்பட்டு அப்புறம் அடைகிறார்கள். அதனாலதான் இது வந்து கர்மயோகத்தை மட்டும் பாஷ்யக்காரர் ஆத்மேனா ஆத்மனா ஆத்மானம் ஆத்மனாங்கிறது இங்க அனுவர்த்தனம் ஆறுதுன்னு சொல்லல. போன இதுல சாங்கியத்துல அதை சொன்னார். ஏன்னா தியானத்துக்கும் சாங்கியத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒண்ணு வந்து ஒரே இடத்துல இருந்துட்டு அப்படியே ஆத்மாலேயே புத்தியை வச்சுட்டு இருக்கிறதுன்னு சொன்னோம். இன்னொன்னு சகஜமாக இருந்துட்டு வாக்கிய விசாரத்தோட விவகாரம் பண்ணிட்டு இருந்தா கூட வாக்கிய விசாரத்தோட இருக்கிறது, இல்ல விவகாரம் பண்ணாமையே உட்கார்ந்துட்டு வாக்கிய விசாரத்தை பண்ணிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். இதுல எவன் உத்தமன் அப்படிங்கறதுல வந்து கூட பேதம் இருக்கு. சில பேர் தியானத்தோட சாங்கியன் சிரேஷ்டமானவன் சொல்றா. சில பேர் சாங்கியனோட தியானி தான் சிரேஷ்டம். ஏன்னா வந்து சாங்கியத்தினால என்ன ஒரு கிளாரிட்டி வரணுமோ அது வந்ததுக்கு அப்புறம் அதுலயே நிஷ்டையில இருக்க முடியுதுங்கிறதுனால அவன் சிரேஷ்டமானவன். இது பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. ரெண்டு பேருமே ஆத்ம வஸ்துல தான் நிலைச்சிருக்காங்கிறதுனால அந்த பேதம் தேவையில்லை. ஆனா அவ ரெண்டு பேருமே ரெண்டு விதமா இருக்கக்கூடிய சன்னியாசிகளும் கர்மயோகத்தினுடைய சிரேஷ்டமானவர்கள். என்ன அவ லட்சியத்தை அடைஞ்சிட்டா, இவாளும் அடைவார்கள். ஆனா இந்த சத்துவசுத்தி ஏற்பட்டு அதனால வந்து ஞானம் அடையறதுனால. யோகம்னா என்ன, ஈஸ்வரார்ப்பண புத்தினா என்னங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பூர்வ அத்தியாயங்கள்ல பார்த்துட்டோம். அடுத்தது 25. அந்யே த்வேவமஜானந்தः ஸ்ருத்வான்யேப்ய உபாசதே தேபி ஜாதி தரந்த்யேவ மிருத்யும் ஸ்ருதிபராயணாः. இங்க பகவான் ஞானம் ஆபாதத்தமாக வெறும் பரதந்திரமாக அடைஞ்சிருக்கிற ஞானம் அடைஞ்சவன் கூட, ஸ்ரத்த இருக்கவன் கூட மோட்சத்தை அடைவான்னா இவ அடையறதுக்கு என்ன அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோகம். அந்யே தூ ஏவம் அஜானந்தः அந்யேப்யः ஸ்ருத்வா உபாசதே ஆத்மானம் தேபி ச ஸ்ருதிபராயணாः சந்தः மிருத்யும் அதிதரந்தி ஏவ. அந்யே தூ மற்றவர்கள், தூ வேரஸ் இல்லையா, ஆனால் மற்றவர்கள் இருக்காளே, ஏவம் அஜானந்தः இந்த மாதிரி, எந்த மாதிரி, தியானேன சாங்கியேன இல்ல கர்மயோகேன குணத்தகாவா இல்லையா, அஜானந்தः அந்யேபியா ஸ்ருத்வா அடுத்த வாழ்கிட்டேருந்து விஷயத்தை கேட்டு, அந்யேபியனா இங்க ஆச்சாரியர்கள்டேருந்து குருக்கள்கிட்டேருந்து கேட்டு இன்னும் ஞானம் வராதவா உபாசத்தை என்ன மாதிரி உபாசிக்கிறா, அவர் சொன்ன மாதிரி எல்லாம் பிரம்மந்தான் அப்படின்னா, ஓஹோ சொல்லியிருக்கார் குரு, அதனால வந்து எல்லாம் பிரம்மமாக தான் இருக்கும், அதனால வந்து அதுக்கு ஏத்த மாதிரி கல்ச்சரலி எல்லாம் பண்ற மூலியம். நம்ம சனாதனத்துல கல்ச்சரலி இந்த தரிசனம் இந்த திருஷ்டியோட அலைன்டு தானே, இந்த விஷனோட அலைன்டு தான் நம்மளுடைய விவகாரம் எல்லாம். பகவான் தான் எல்லாமா இருக்கார், எங்கும் நிறைஞ்சிருக்கார், இந்த தேகமாகவும் அவர் தான் இருக்கார், தேகோ தேவாலயா ஜீவோ தேவா அப்படின்லாம் நம்ம சொல்லி விவகாரம் பண்றோம். ஒரு நவகிரகம்னா அதுவும் ஈஸ்வரன் தான், பஞ்சபூதம்னா அதுவும் ஈஸ்வரன் தான், அப்புறம் எல்லா ஆயுதங்கள் எடுத்தா அதுவும் ஈஸ்வரன் தான், வித்யைனா அது ஈஸ்வரன் தான், சரஸ்வதி, அப்புறம் தனமா இருந்தா அது லக்ஷ்மி, வீரம் லக்ஷ்மி, தைரியம் லக்ஷ்மி, தனம் லக்ஷ்மி, தானியம் லக்ஷ்மி, சந்தானம் லக்ஷ்மி, அப்பா அம்மா வந்து தெய்வம் தான், நம்மளோட உடம்பே ஈஸ்வரன் தேவாலயம் தான், பத்னியும் தெய்வம் தான், குழந்தைகளும் தெய்வம் தான். எதை எடுத்தாலும் ஈஸ்வரன் 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 இருக்கணும். மலையை பார்த்தா அது ஈஸ்வரன், நதியை பார்த்தா அது ஈஸ்வரன்,
ஆடு மாடை பார்த்தா அது ஈஸ்வரன், பாம்பை பார்த்தா அது ஈஸ்வரன். என்ன அப்படி நம்மளோட கலாச்சாரத்துல இதெல்லாம் ஈஸ்வரனாக காண்பிக்கப்படுறது. மரம் அஸ்வத்தமா இருக்கட்டும், வடவிருட்சமா இருக்கட்டும், வேப்ப மரமாக இருக்கட்டும், அதுவும் பகவான் தான். எதை நம்ம பகவான்னு சொல்லல, எல்லாம் பகவான் தான். அப்படிங்கிற பொழுது வியாதியே பகவான் தான். மகாமாரின்னா அதுவும் பகவான், மிருத்யு அதுவும் பகவான். என்ன எதை எடுத்தாலும் ஈஸ்வரன் சொல்லிட்டு இருக்கோம். அப்படிங்கிற பொழுது சாயா பகவான் தான், சூரியன் பகவான் தான், சந்திரன் பகவான் தான், சமுத்திரம் சமுத்திரராஜான்னு அதுவும் பகவான், வாயு பகவான். அதான் பஞ்சபூதம் கேட்க வேண்டியதில்லை. அப்போ எல்லாமே ஈஸ்வரனாக இருக்கு அப்படிங்கிறதுனால அந்நியபியா ஸ்ருத்வா உபாசத்தை அதை வச்சு உபாசிக்கிறம் பண்றவன் கூட தேபிச்ச ஸ்ருதிபராயணாக தான் கேட்ட விஷயங்கள்ல ஸ்ரத்த வைக்கிறவன் அர்த்தம். ஸ்ருதினா ரெண்டு விதமா சொல்லலாம். ஸ்ருதிபராயணம்னா இங்க கேட்கப்பட்ட குருக்களிலிருந்து கேட்ட விஷயம்னு அர்த்தம். இல்ல வேதத்துல என்ன என் குருநாதர் இதை ஸ்ருதிபராயணகான்னா கேட்ட விஷயங்கள் இந்த மாதிரி கேட்கறதுல ஸ்ரத்த வைக்கிறவா அப்படின்னு எடுத்துக்கிறார். மிருத்யு மதி தரந்தியேவ, அவளே தாண்டா மிருத்யுவை அப்படின்றதுனால இங்க இப்படி ஒரு அதிகாரியா இருக்கிறவன் ஏன் பண்ண மாட்டான் அப்படிங்கறதா இங்க தாத்பரியம். பாஷ்யம் அந்நேது ஏதேஷு விகல்பேஷு அந்யதமேன ஆப்ய அந்யதமேனாபி ஏவம் யதோக்தம் ஆத்மானம் அஜானந்தா. இப்போ சொல்லியிருக்கிற இந்த 3 விஷயங்கள் இருக்கே, சாங்கியம், தியானம், கர்மயோகம்ன்ற அந்த 3 விஷயத்துல எதுவும் வழியாகவும் விகல்பேஷு அந்யதமேன அப்பி ஏவம் யதோக்தம் ஆத்மானம் அஜானந்தா, தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சிக்காதவர்கள் அந்நேபியா ஆச்சாரியபியா ஸ்ருத்வா, மற்றவாட்டேந்து ஆச்சாரியன்டேந்து எல்லாத்தையும் இந்த ஆத்மவஸ்துவை பத்தி தெரிஞ்சுட்டு இதமேவ சிந்தையந்தா இது உக்தா உபாசத்தை, இதமேவ சிந்தையத இது உக்தாக, இப்படி யோசினி அப்படின்னு ஒரு ஆச்சாரியன் சொல்றான் இந்த விஷயத்தை. ஏன்னா ஞானம் இன்னும் வரல, ஒழுங்கா சிரவணம் பண்ணல, இல்ல அவனுக்கு சிரவணம் பண்றதுக்கான ஒரு யோக்கியதை சித்திக்கலன்னு ஆச்சாரியன் முடிவு பண்ணி இருக்கிறதுனால கூட நீ இதை சிந்தனை பண்ணின்று அப்படின்னு அவர் சொல்றார். ஆகட்டும் பார்க்கலாம், இப்போதைக்கு இதை சிந்தனை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லாம சிரவணம் பண்ணிட்டு இருக்கான், அதும்போது கூட நீ இதை சிந்தனை பண்ணுன்னு ஒரு ஆச்சாரியன் சொல்லியிருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால இதமேவ சிந்தையத்தை இது உக்தாக உபாசத்தை, உபாசனை பண்றாவா. எப்படின்னா ஸ்ரத்ததானாக சந்தகா, ஸ்ரத்தையோடு கூடி இப்படி உபாசனை பண்றவர்கள் சிந்தையந்தி, இப்படி எந்த பண்றாளோ அவா தேபிச்ச அதிதரந்தி ஏவ அதிக்கிராமந்தி ஏவ மிருத்யும், அவர்களும் மிருத்யுவை மரணத்தை தாண்டுகிறார்கள். மிருத்யுயுக்தம் சம்சாரம் இது ஏதது. அதான் மிருத்யும் அதிதரந்தி அப்படிங்கிறத இங்க பாஷ்யக்காரர் ரொம்ப கிளியரா மிருத்யு யுக்தம் சம்சாரம்னு போடுறார். ஏன்னா இந்த நம்ம பல தடவை இதை பத்தி பார்த்திருக்கோம். நம்ம இந்த மோட்சத்தை பத்தி சொல்லும் பொழுது எல்லாம் பிறப்பறுக்கும் அப்படிங்கிறதுனாலயோ மிருத்தியை தாண்டாங்கிறதுனாலயோ ஏற்கனவே பிறந்துட்டே வந்தோம், சாதாரணமா அப்படிதானே புரிஞ்சுக்கிறோம். ஜென்மாவா எடுத்துன்னு வந்தோம், இப்ப திடீர்னு ஜென்மா நின்று போயிடும், மிருத்யுவே இனிமே வராது, ஏன்னா பிறப்பே கிடையாது அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்போ எங்க போவோம் அப்போ நம்மன்னு கேள்வி வருது. இத்தனை நாளா இருந்துட்டே இருந்தோமே, பிறந்துட்டே வந்தோம், மிருத்யு நடந்துட்டே இருக்குது, பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு சைக்கிள் வந்துட்டு இருக்குது, இதுக்கப்புறம் எங்க போறோம்? திடீர்னு ஏன் நான் இல்லாம போனோம்? அட்லீஸ்ட் இப்ப இருந்துட்டாவது இருக்கேன். அப்போ இங்க மிருத்யு யுக்தம் சம்சாரம், ஏன்னா நீ ஏற்கனவே பிறந்ததே இல்லப்பா நீ அப்படிங்கறதா அங்க. அதுதான் இந்த ஞானம். பிறந்து நீ இது வரைக்குமே நீ பிறந்திருக்கல, இது வரைக்குமே நீ மிருத்யு அடைஞ்சிருக்கல,
ஏன்னா காலாதீதம் தேசாதீதம் வஸ்து அதீதமா இருக்கிற ஸ்வரூபங்கிறதுனால, தேசகால வஸ்து அபரிச்சின்னமாக இருக்கிறதுனால, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிறதுனால, இந்த ஸ்வரூபம் காலத்துக்குள்ள பிறக்கிறதோ இறக்கிறதோ என்னைக்குமே கிடையாது. அப்போ பிறக்கிறது இறக்கிறதுன்றது புத்தியே சம்சாரத்தினாலதான். சம்சாரித்துவம் போயிடுத்து ஞானத்தினால. ஏன்னா சம்சாரமே மித்யாங்கிறதுனால, ஜென்ம மரணம்ங்கிறதும் மித்யாங்கிறதுனால சம்சார நிவர்த்தி தான் ஆகிறது. மிருத்யு போகணும்னு இல்லையே, இல்லாத மிருத்யு எங்க போக போறது? அதனாலதான் இங்க பாஷிகாரர் மிருத்யும் தரந்தி அதிக்கிராமந்தின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றார்? மிருத்யு யுக்தம் சம்சாரம் அதிதரந்தி இத்தியேதது ஸ்ருதிபராயணாக ஸ்ருதிஹி ஸ்ரவணம். ஏன்னா இல்லைன்னா இவ என்ன சொல்லணும்? இதுக்கப்புறம் வைகுண்டத்துல போய் உட்காந்துப்பான், அதனால இனிமே பிறக்க மாட்டான், பர்மனண்டா போய் அப்படிதானே. வேற எப்படி சொல்ல முடியும்? அதை இல்லாம போயிடுவான்னு சொல்ல முடியாது. இல்லாம போயிடுவான்னு சொன்னோம்னா அத்தியந்த பாவம் கிடையாது, இது பிரத்வம்சா பாவம் வந்துருது. மோட்சம் பகவானை நம்பிட்டதுனால அபாவம் வந்துருது. இந்த ஜென்மாக்கு அப்புறம் அவனுக்கு அபாவம் ஏற்பட்டுருதுன்னு சொல்லலாம். அது ஏற்புடையது இல்லை. அப்ப என்ன சொல்ல வேண்டியிருக்கும்? எங்கேயோ ஒரு இடத்துல போய் பகவான் கிட்ட உட்காந்துருப்பான் அப்படின்னு தானே இதுக்கு அர்த்தம் பண்ணியாகணும். அதனாலதான் அவ அப்படி பண்றா. மிருத்யுவை தாண்டிட்டான்னா என்ன அர்த்தம்னா, திருப்பி மனுஷ ஜென்மா எடுக்கிறது இல்லை, வேற எங்கேயோ ஒரு தேவ சரீரத்தை எடுத்து எங்கேயோ ஒரு இடத்துல கைலாசத்திலயோ வைகுண்டத்திலயோ கோலோக பிருந்தாவன்லயோ எங்கேயோ போய் இருந்துடுறான், எட்டர்னல் ஹெவனுக்கு போயிடுறான் அப்படின்னு சொல்றாளுன்னு. அதெல்லாம் இதனாலதான் அதிதரந்தியேவ மிருத்யும் அப்படின்னா, ஸ்வரூபத்துல இந்த நம்ம திருஷ்டி சரியா புரிஞ்சுக்கலன்னா இந்த மாதிரி ஒரு அர்த்தம் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்ருதிபராயணாக ஸ்ருதிஹி ஸ்ரவணம் பரமயனம் கமனம் மோட்சமார்க்க பிரவருத்தௌ பரம் சாதனம் ஏஷாந்தே ஸ்ருதிபராயணாக. ஸ்ரவணம் பரமயனம், வேதாந்த ஸ்ரவணத்தான் சொல்லாருன்னு இங்க பாஷ்யக்காரர் சொல்றதை பார்த்தா ஸ்ருதிஹி ஸ்ரவணம் கேட்கறது, பரமயனம் கமனம் மோட்சமார்க்க பிரவருத்தௌ பரம் சாதனம். பராயணம் பராயணானா பரம் அயனம். அயனம்ங்கிறது பாத்து இன்கத்தவ், இன்கத்தவுன்ற ரூட்ல இருந்து அய பரம் அயனம் என்ன அல்டிமேட் பாத், அதுதான் கமனம் மோட்ச மார்க்கம். அதனால பரமயனம்ங்கிற பொழுது மோட்ச மார்க்க பிரவருத்தௌ பரம் சாதனம் ஏஷாம் தே ஸ்ருதிபராயணாக. அப்பேற்பட்டவாள் கூட கேவலம் பர உபதேச பிரமாணகாக ஸ்வயம் விவேகரஹிதாக இத்தியபிப்பிராய. அதனால இங்கேயுமே பாஷ்யக்காரருமே இங்க ஸ்ருதிங்கிறத வேதம்னு எடுத்துக்கல. ஸ்ருதி பராயணாகன்னா அடுத்தவா சொல்றத கேட்டு வாழ்கிறவர்கள்னு அர்த்தம் பண்றார். ஏன்னா ஆச்சாரியர்கள் சொல்றத பர உபதேச பிரமாணகாக ஸ்வயம் விவேக ரஹிதாக, அடுத்தவா சொல்றதுதான் பிரமாணம். கேவலம்னு போடுற, வெறும்னா அடுத்தவா சொன்னா அவர் சொல்லிட்டார். இது நிறைய இன்னைக்கும் பார்க்கலாம். குருட்ட ஸ்ரத்தைங்கிறது வேற, பட் அவருடைய தாத்பரியம் என்ன சொல்றார் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லாம வெறும் பக்தி மட்டும் தப்பு கிடையாது, நல்ல விஷயம்தான். அதுவே இல்லை இப்போ நிறைய பேருக்கு, அது வேற விஷயம். நம்ம என்ன சொல்றோம்னா இன்னொரு ஒரு சாரார் என்னன்னா வெறும் பக்தி, அவர் சொல்லிட்டார் என்னால கேட்கணும் அப்படிங்கிறதோட இருக்கும், அதுக்கு மேல விசாரம் இல்லாம இருக்காது. அது தானா தெரிஞ்சுக்கணும், அதே குருட்ட சரணாகதி பண்ணி அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும்ன்றது இல்லாமல் வெறும்ன அடியேன் அடியேன்னு போயிட்டு இருக்கிறவா பர உபதேச பிரமாணகாக, அடுத்தவர் உபதேசம் அதுதான் அவளுக்கு பிரமாணம். ஸ்வயம் விவேகரஹிதா, தனக்குன்னு ஒரு விவேகம் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல இல்லாமல் வெறும் சிரத்த வைக்கிறவா. அப்படி இருக்கும் பொழுது அவளே மோட்சத்தை அடைவா. அப்படிங்கிற பொழுது கிமு வக்தவ்யம் பிரமாணம் பிரதி ஸ்வதந்திராக விவேகினஹா மிருத்யும் அதிக்கிராமந்தி இது அபிப்பிராய. உடனே சுதந்திராகனா தானே படிக்கிறவன் அர்த்தம் இல்ல, தான் விவேகம் பண்ணி குருவாக்கியத்தினால விஷயத்தை தெரிஞ்சுக்கிறவன் அர்த்தம். அப்படிதான் எடுத்துக்கணும். சுதந்திராகனா பிரமாணம் பிரதி சுதந்திராகனா சுதந்திரமா தானே படிக்கணும்னு பாஷகர் அப்படி சொல்ல மாட்டாரு.
ஏன்னா இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காருல, ஆத்மான்வேஷனம் சுவாதந்திரியேன நகுர்யாதுன்னு சொல்லியிருக்காரு. எப்பேற்பட்ட பண்டிதனாக இருந்தாலும் இங்கதான் சொன்னார், கீதையில தான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு இடத்துல, சுவாதந்திரியேன ஆத்மான்வேஷனம் நகுர்யாத்துன்னு சொல்லியிருக்கிறதுனால இங்க சுதந்திராகான்னு பாஷ்யக்காரர் சொல்றது வந்து சுயமாக தெரிந்து கொண்டவர்கள் அர்த்தம். ஆத்ம ஞானம் அடைந்தவர்கள் விவேகினஹா மிருத்யும் அதிக்ராமந்தி இது அபிப்பிராயா கிமு வக்தவியம். இதுல என்ன சொல்ல வேண்டியது என்ன இருக்கு? இதுல அவளே அடைவாங்கிற பொழுது இவ அடையிறது சுவாபாவிகம்னு அர்த்தப்படுறதுன்னு சொல்றார். 26வது ஸ்லோகம். யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத் தத்வித்தி பரத ரிஷப. ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம் இங்க. க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத் சஞ்சாயதே அப்படின்னு சொல்ற. பிறப்புங்கிறது இங்க எப்படி ஏற்படுறதுன்னா க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகத்தினால ஏற்படுறது அப்படின்னும் பொழுது பலவிதமான கேள்வி இங்க வர்றது. க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகம் எப்படி ஏற்படுறது? அப்ப ரெண்டு பதார்த்தம் இருக்கா? க்ஷேத்திரம் தனியா க்ஷேத்ரஜ்ஞன் தனியாக பிரகிருதி புருஷன்னு சாங்கியர்கள்லாம் சொல்ற மாதிரி இருக்காங்கிற கேள்விலாம் வருது இல்லையா? யாவத்து கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் சஞ்சாயதே தத்வித்தி க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத் இதி வித்தி ஹே பரத ரிஷப. ஹே அர்ஜுனா, எதுவரைக்கும் எந்த ஒரு யாவது கிஞ்சித் சத்துவம் எந்த ஒரு இருக்கின்ற பொருளும் எந்த ஒரு ஸ்தாவர ஜங்கமமாக அசைகின்றதாகவும் அசைவில்லாததாகவும் இருக்கின்ற உயிரினம் பொருள்கள் இருக்கின்றதோ, சஞ்சாயத்தை பிறப்பு இருக்கின்றதோ, அந்த பிறப்பானது க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத்து க்ஷேத்திரமும் க்ஷேத்ரஜனும் சேர்வதால் என்று அறிந்து கொள் அப்படின்னு இங்க பகவான் சொல்ற. அதுக்கு பாஷ்யம் கனெக்ஷன் கொடுக்கிறார். க்ஷேத்ரஜ்ஞ ஈஸ்வர ஏகத்துவ விஷயம் ஞானம் மோட்ச சாதனம் எத் ஞாத்வா அமிர்தமஷ்ணுதே இதி உக்தம் தத் கஸ்மாத் ஹேதோஹோ இதி தத் ஹேது பிரதர்ஷனார்த்தம் ஸ்லோகா ஆரம்பியதே. பாஷ்யக்காரர் சொல்றார், எதுலப்பா ஆரம்பிச்சுது இந்த அத்தியாயம்? எப்படி ஆரம்பிக்கிறார்? க்ஷேத்ராத்தியாயம் பகவான் க்ஷேத்ரஜ்ஞ ஈஸ்வர ஏகத்துவ ஞானம் தான் மோட்ச சாதனம். என்ன ஞேயம் எத்தத் பிரவக்ஷாமி யஜ்ஞாத்வா அமிர்தம் அஷ்ணுதேன்னு தானே ஆரம்பிக்கிறார். அப்போ இங்க க்ஷேத்ரஜ்ஞ ஈஸ்வர ஏகத்துவத்தை தான் சொல்ல போறார். அது எப்படி உனக்கு சித்தமாறுது இங்க? அதை தவிர க்ஷேத்ரஜ்ஞ ஏகத்துவம் வேற வரணும். அப்படி இருந்தா தானே அத்வைதம் சித்திக்கும். அப்போ எப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோகம்னு சொல்றார். அது எப்படி அர்த்தப்படுறதுன்னு பாஷ்யம் பண்றார் பார்ப்போம். யாவது எத்கிஞ்சித் சஞ்சாயத்தே சமுத்பத்தியதே சத்துவம் வஸ்து. இங்க யாவத்துங்கிறது எத்கிஞ்சித்துன்னு எடுத்துக்கிறார். எது வரைக்கும்னு எடுத்துக்கல, எவ்வளவுன்னு எடுத்துக்கல, எதுவோ அப்படின்னு எடுத்துக்கிறார். எந்த ஒன்றும் சமுத்பத்தியதே தோன்றுகிற விஷயங்கள் இருக்க சத்துவம் வஸ்து இருக்கின்ற சத்துவம்னா வஸ்து எந்த ஒரு உயிரினம் தோன்றுகிறதோ கிம் விசேஷேன ந இத்தியாக ஸ்தாவர ஜங்கமம் ஸ்தாவரம் ச ஜங்கமம் ச க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத் தஜ்ஜாயதே இதி ஏவம் வித்தி விஜானீஹி ஹே பரத ரிஷப. ஸ்தாவரமும் ஜங்கமமும் என்ன? ஸ்தாவரம்னா மரம் செடி கொடிகள் இதெல்லாம், ஜங்கமம்னா பறவைகள் ஆடு மாடுகள் மனுஷன் இதெல்லாம் இல்லையா? இதெல்லாம் க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகத்தினால ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது சாமானிய அர்த்தம். இங்க பாஷ்யக்காரர் ஒரு கேள்வி கேட்கிறார். கஹா புனஹா
அயம் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோகோ சம்யோகா அபிப்ரேதா. இதனால யார் சொல்லப்படுறா? க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ சம்யோகம்னு சொல்லும் பொழுது யாரு இங்க சொல்லப்படுகிறார்? என்ன சொல்லப்படுறது? ந தாவது ரஜ்வா இவ கடஸ்ய அவயவ சம்ஸ்லேஷ துவாரகா சம்பந்த விசேஷா சம்யோகா. கயத்த பானையில கட்டுறா மாதிரி ஒரு சம்பந்தமா க்ஷேத்திரக்கும் க்ஷேத்திரஜனுக்கும்? என்ன எப்படிப்பட்ட சம்பந்தம் இது? கயறு பானையை கட்டினா அது ஒரு சம்பந்தம், ரெண்டும் ஒரே லெவல் ஆஃப் ரியாலிட்டி. இது ஒண்ணு அது ஒண்ணு. ரஜ்வா இவ கடஸ்ய அவயவ சம்ஸ்லேஷ துவாரகா. என்ன அவயத்தினால ஒரு அவயவம் இன்னொரு அவயத்தோட பின்னின் இருக்கிறதுனால சம்பந்தம் ஏற்படுறது. அந்த சம்யோகம் க்ஷேத்ரேன க்ஷேத்ரஜ்ஞஸ்ய சம்பவதி. அப்படி இருந்து அவயவசம் இருக்க ஒரு இடத்துல முடியும். இங்க ந சம்பவதி. ஏன்? ஆகாஷவத்து நிரவயவத்வாத். எதுக்கு? க்ஷேத்திரஜனுக்கு. க்ஷேத்திரஜன் ஆகாசம் போல அவயவம் இல்லாம இருக்கான். நிரவயவம் நிர்குணம் ஞப்தி சுரூபமா இருக்கும் பொழுது அதுக்கு அவயவம் கிடையாதுங்கிற பொழுது ஆகாசம் கடத்தோட கயறு கடத்தோட இருக்கிற சம்பந்தம் மாதிரி ஆகாசத்துக்கு கடத்தோட சம்பந்தம் உண்டா? கிடையாது. ஏன்னா ஆகாசம் நிரவயவம், கடம் சாவயவம். அப்படி இருக்கும் பொழுது ஆகாசமும் கடமும் எப்படி சேர்றது? கயரும் கடமும் மாதிரி சேர்றது இல்லை. இன்ஃபேக்ட் ஆகாசம் கடத்தோட எங்கேயுமே தொடர்றதே இல்லை. அப்படிங்கிற இருக்கிறதுனால க்ஷேத்திரஜனுக்கும் க்ஷேத்திரத்துக்கும் அந்த மாதிரி சம்பந்தம் இருக்க முடியாது. நாபி சமவாய லட்சணா தந்துபட்டயோஹோ இவ க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோஹோ இதரேதர காரியகாரண பாவனா பாவ அபியுபகமாதிதி. சரி, இந்த நையாயிகால்லாம் சொல்ற மாதிரி சமவாய சம்பந்தம் இருக்கோ? க்ஷேத்திரத்துக்கும் க்ஷேத்திரஜனுக்கும் சமவாயம்ங்கிற சம்பந்தம் சமவேதமாகவே எப்பவும் இருக்கு. எப்பெல்லாம் க்ஷேத்திரம் இருக்கோ அப்ப க்ஷேத்திரஜம் இருக்கிறது சமவாய சம்பந்தமோ அப்படின்னு எப்படி பானையில களிமண்ணுக்கு சமவாய சம்பந்தம் இருக்கோ, தந்துக்கும் பட்டத்துக்கும் உள்ள ஒரு சமவாய சம்பந்தம் இருக்கோ, அது மாதிரி இங்க இருக்கா? காரிய காரண பாவ அப்படியும் இருக்க முடியாது. ஏன்னா இது காரியம், இது காரணத்தினால் ஆனது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா உபாதானம் இந்த இடத்துல பரிணாமியாக இல்லை. களிமண் பானை ஆகிறதுனா அங்க பரிணாமி உபாதானமா இருக்கு. ஆனா இந்த தந்து பட்டமாச்சுன்னா அங்கேயும் பரிணாமி உபாதானமா இருக்கு. தந்து மாற்றத்தை அடைஞ்சு பட்டமாகிறது, களிமண் மாற்றத்தை அடைஞ்சு பானையாகிறது. ஆனா இங்க விவர்த்த காரணமாகனா இருக்கு பிரம்ம. அப்படிங்கிற பொழுது காரிய காரண பாவம் இங்க உபாதான காரணமாக வரக்கூடிய வாய்ப்பும் இல்லை. அப்போ எப்படி இந்த ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னா உச்சதே. அதுக்கு பதில் சொல்றார், க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோஹோ விஷய விஷயினோஹோ பின்னஸ்வபாவயோஹோ இதரேதர தத்தர்ம அத்தியாச லட்சணா சம்யோகா. இது அப்படியே பிரம்மசூத்திரத்தினுடைய அத்தியாச பாஷ்யத்தில் இருக்கிற மாதிரியே எடுத்துன்னு போறார். இந்த பதங்களும் வாக்கியமும் பாஷிகாரர் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோகோ விஷய விஷயம். க்ஷேத்திரம்ங்கிறது விஷயம், க்ஷேத்திரஜன்றது விஷயி. இது ரெண்டும் அத்தியந்த பின்னம். அங்க சொல்வார் தமः பிரகாசவத் விருத்தஸ்வபாவயோகோ இதரேதர அனுபவத்தௌ சித்தாயாம் தத்தர்மானாபி சுதராம் இதரேதர அனுபவத்தி அப்படின்லாம் அங்க இதுல அத்தியாச பாஷ்யத்துல ஒன்னு இருட்டு இன்னொன்னு வெளிச்சம் மாதிரி விஷயமாக முடியாது, விஷயம் விஷயியாக முடியாது. ரெண்டும் அத்தியந்த விருத்தமா இருக்கக்கூடிய சுரூபங்கள். அப்படி இருக்கும் பொழுது இது ரெண்டுத்துக்கும் சம்ஸ்லேஷம் எப்படி இருக்க முடியும்?
அதனால பின்ன சுபாவமா இருக்கிறதுனால இதரேதர அத்தியாசம்தான் சஞ்யோகம். அப்போ இங்க க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ சஞ்யோகாத்துங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறார் பாஷ்யக்காரர். க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ இதரேதர அத்தியாசா, அந்த சம்யோகம்ன்றது அத்தியாச சம்யோகம் தான். ஒண்ணுத்த இன்னொன்னுத்து மேல அத்தியாசம் பண்றது. இதரேதர தத் தர்மாத்தியாச லட்சணா. ஒண்ணுத்த இன்னொன்னுத்து மேல இல்ல, ஒண்ணுத்தினுடைய தர்மத்தை இன்னொன்னுத்துக்கு மேல இருக்கிற தர்மமாக பாக்குறது. க்ஷேத்திரத்துல இருக்கிற தர்மங்கள் இருக்க, ஜடத்துவம், என்ன கால சங்கோச்சத்துவம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் க்ஷேத்திரத்துல இருக்கு. அந்த க்ஷேத்திர தர்மங்கள் க்ஷேத்திரஜன் மேல அத்தியாசம் நடக்கிறது. அதே மாதிரி க்ஷேத்திரஜன்ல இருக்கக்கூடிய சேதனத்துவம், சத்தா, அப்புறம் பிரகாசகத்துவம், இதெல்லாம் க்ஷேத்திரத்துல அத்தியாசம் பண்றது. க்ஷேத்திரஜன்ல இருக்கக்கூடிய சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிற ஸ்வரூபத்தை க்ஷேத்திரத்துல அத்தியாசம் பண்றது. இதுக்கு நேர எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஜடத்துவம், இந்த மாதிரி கால அவச்சின்னத்துவம், தேச அவச்சின்னத்துவம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதெல்லாம் க்ஷேத்திரத்துல இருக்கோ அதை க்ஷேத்திரஜன்ல அத்தியாசம் பண்றதுங்கிறதுக்கு இதரேதர அத்தியாசம்னு பேரு. அந்த தர்மங்களை அத்தியாசம் பண்ணி இதரேதர தர்மாத்தியாச லட்சணா சம்யோகா, அதுதான் இங்க சம்யோகமே ஒழிய இப்படி ஒண்ணு பொருள் அப்படி ஒண்ணு பொருளையும் சம்யோகம் போய் ஒட்டி கயரும் பானையும் மாதிரி போய் பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிற. க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ ஸ்வரூப விவேக அபாவ நிபந்தனா. இது ஏன் ஏற்படுறதுன்னா, க்ஷேத்திரம் எது க்ஷேத்திரஜர் எதுன்றதனுடைய ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்காததுனால ஏற்படுறது. ரஜ்ஜு சுக்திகாதீனாம் தத்விவேக ஜான பாவாத்து அத்தியாரோபித சர்ப்ப ரஜதாதி சம்யோகவது. கயர்ல பாம்பு இருக்குன்னா என்ன சம்பந்தம்? அத்தியாசிக சம்பந்தம் தான். கயர் தர்மம் பாம்புலையும், பாம்பு தர்மம் கயத்திலையும் கொண்டு வர்றது. என்னது கயர் தர்மம் பாம்புல? இத்தனை நீளம் அந்த பாம்பு இப்படி வளைஞ்சிருக்கு அப்படிங்கிறது கயத்தினுடைய தர்மம் பாம்புக்கு போயிடுத்து. பாம்புவினுடைய தர்மம் உயிர் இருக்கு, குத்திட போறது, விஷம் இருக்கு அப்படிங்கிறத கயத்துல பாக்குறது. இதுதான் இதரேதர அத்தியாசம். அதே மாதிரி சுக்திகார ஜத்தத்திலையும் சொல்லலாம். இப்படி இது என்னன்னா, அப்போ இந்த கயிறு பாம்போட சஞ்யோகம் ஆயிடுது. எதனால? நம்ம பண்ற இதரேதர அத்தியாசத்தினால ஆயிடுது. நிஜமாகவே ரெண்டு இருந்து ஒன்னு இன்னொன்னுத்துல ஆள இருக்கிறது ரஜ்ஜு மட்டும்தான். நீ பாக்குற பாம்புடைய குணத்தை அந்த ரஜ்ஜுலையும், இருக்கிற ரஜ்ஜுல இருக்கிற சில குணங்களை பாம்புலையும் நீ பாக்குற. அது மாதிரி இல்லாத ஜெகத்தினுடைய ஜடப்பொருள் பொருள்கள் தன்மையை ஆத்மவஸ்துலையும், இருக்கின்ற ஆத்மவஸ்துவனுடைய குணங்கள் எல்லாம் இல்லாத ஜெகத்திலையும் அத்தியாசம் பண்ற. அதுதான் சம்யோகம். சோயம் அத்தியாசஸ்வரூபா க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ சம்யோகா மித்யாஜான லட்சணா. இந்த அத்தியாசம் எதனால ஏற்படுறது? அஜ்ஞானத்தினால ஏற்படுறது. அதனால அத்தியாசத்துக்கு அஜ்ஞானம்தான் மூலம். ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்றாரு இங்க பாஷ்யக்காரர். ஏன்னா அஜ்ஞானம் மூலாஜானம்னு ஒண்ணு இல்லவே இல்லை, அத்தியாசம் தான் இருக்கு அப்படின்னு சொல்ற நம்ம ஒரு சிலர் சொல்றாத. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அத்தியாசம் ஏற்படுறதுக்கு அஜ்ஞானம் தேவை. அது இங்க பாஷ்யக்காரர் சொல்லவே சொல்றார். சோயம் அத்தியாச ஸ்வரூபா க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ சம்யோகா மித்யாஜான லட்சணம். மித்யாஜானம்னா அஜ்ஞானம் தானே, விபரீத ஜானம். அஜ்ஞானத்தினாலதான் அத்தியாசம். அதனால அத்தியாசத்துக்கு காரணமா இருக்கிறது அஜ்ஞானம் தான் அத்தியாசாத்மகமா இருக்கு. யதாசாஸ்திரம் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ லட்சண பேத பரிஜான பூர்வகம் பிராக்தர்ஷித ரூபாத் க்ஷேத்ராத் முஞ்சாதி வைஷிகாம் யதோக்த லட்சணம் க்ஷேத்ரஜ்ஞம் பிரவிபஜ்ய நசத் ந அசதுச்சதே இதி அனேன நிரஸ்த சர்வோபாதி விசேஷம் ஞேயம் பிரம்மஸ்வரூபேண யா பஷ்யதி க்ஷேத்ரம் ச மாயா நிர்மித ஹஸ்தி ஸ்வப்ன திருஷ்ட வஸ்து
கந்தர்வ நகராதிவத் வசதேவ சதிவ அவபாசதே இதி एवं निश्चित विज्ञानः यः तस्य यथोक्त सम्यक् दर्शन विरोधात् अपगतिः मिथ्याज्ञानम् अपगच्छति मिथ्याज्ञानम् तस्य जन्महेतोः अपगमात् एवं वेत्ति पुरुषं प्रकृतिं च गुणैः सह इति अनेन विद्वान् भूयः न अभिज्ञायते इति यदुक्तं तदुपपन्नम् उक्तम्. இது அப்புறம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பாஷ்யக்காரர் என்ன சொல்றார், இந்த க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ அத்தியாசம் இதரேதர அத்தியாச நிவாரணம் ஆயி முஞ்சாதிவ இஷிகாம் யதோக்த லட்சணம். முஞ்சா கிராஸ் இருக்கே, மௌஞ்சி தாரணம்னு பண்ணுவாளே உபநயனத்துல, அந்த முஞ்சான்ற அந்த என்ன சொல்லுது புல்லிலிருந்து அதனுடைய நடுவில் இருக்கிற இஷிகாவை எப்படி பிரிச்சு எடுப்போமோ அந்த மாதிரி ஆத்ம வஸ்துவை பிரிச்சு பார்க்கிற ஒரு ஞானம் வந்துடுத்துனா நிரஸ்த சர்வோபாதி விசேஷம். அப்படி சர்வ உபாதிகளிலிருந்து அப்பாற்பட்ட சுரூபமாகிய பிரம்மஸ்வரூபத்தை யார் பார்க்கிறார்களோ அதே மாதிரி க்ஷேத்திரத்தை மாயா நிர்மித்த மாயையினால ஏற்படுத்தப்பட்ட யானை, சொப்பனத்துல பார்க்கக்கூடிய வஸ்து, வானத்துல மேகங்கள்ல பார்த்த கந்தர்வ நகரம், இது மாதிரி இதெல்லாம் அசத்து அப்படின்னு சத்தியத்தையும் மித்யாவையும் யார் தெரிஞ்சுக்கிறாளோ, யாருக்கு இந்த நிச்சித விஞ்ஞானம் ஏற்படுறதோ அவ அந்த மித்யா ஞானத்தை நீக்கி ஜென்ம மரணத்திலிருந்து வெளியாவார்கள். அப்படிங்கிறதுனால இதுதான் ஞானம். அதனாலதான் ஞேயமெத்த பிரவக்ஷாமி யஜ்ஞாத்வா அமிர்தமஸ்னுதே. இந்த ஸ்வரூபத்தை நீ தெரிஞ்சுக்கோ. இத்தரேத்தர அத்தியாசத்தினாலதாண்டா உனக்கு உலகம் தெரியறது, துவைத்தமாக தெரியறது. க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜன்னு ரெண்டா பார்க்கிற, க்ஷேத்திரத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கிற. அந்த இத்தரேத்தர அத்தியாசம் அந்த அஜ்ஞானம் நீங்கிடுத்துனா உன் சுரூப சித்தினால நீ மோட்சத்தை அடைவாய். அப்படிங்கிறதுனாலதான் யஜ்ஞாத்வா அமிர்தம் அஷ்ணுதேன்னு சொன்னார். வித்வான் பூயகான அபிஜாயத்தேங்கிறது சொன்னார். அதே மாதிரி யார் இது மாதிரி பூயகான அபிஜாயத்தை ஏவம் வேத்தி புருஷம் பிரகிருத்தியும் குணைசா, இந்த மாதிரி புருஷனையும் பிரகிருத்தியும் தெரிஞ்சுக்கிறதுனால மோட்சத்தை அடைவாய்ன்னு சொல்றதுக்கு இதுதான் ஹேத்து அப்படின்னு இங்க சம்யோகாக்கு பாஷ்யக்காரர். இல்லைன்னா இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா சாதாரணமா இதுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ சம்யோகத்தினால உற்பத்தி ஆறுது அப்படின்னு சொன்னா பிரகிருதி புருஷன் ரெண்டா வெறும் தியரட்டிக்கலா தெரிஞ்சுக்கலாம். பிரகிருத்தின்னு ஒண்ணு இருக்கு, புருஷன் ஒண்ணு இருக்கான், அவன் ஏதோ சேர்ந்ததுனாலதான் உலகம் வந்து, அதனால பிரயோஜனம் என்ன, மோட்சம் எப்படி பிரயோஜனமாகும், ஸ்வரூபத்தை ஒழுங்கா தெரிஞ்சுக்கிறதுனாலதான் ஆகுது அப்படின்னு பாஷ்யம். ரொம்ப அற்புதமான பாஷ்யம் அது. ஓகே, இப்ப ஒரே ஒரு நிமிஷம் நீங்க சரி முடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்கட்டுமா? இதோ பூர்ணமத சொல்லிடுறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். நீங்க அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போது ஆத்மனோ ஏவ பஷ்யந்தின்னு சொன்னேன். அந்த பஷ்யந்திங்கிறது எனக்கு நான் இது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அது பஷ்யந்தி லப்யத்தே, அந்த ஆத்மாவை வந்து பஷ்யந்தின்னு சொல்ல முடியுமா? அது எனக்கு சரியா அந்த அது நியாயத்தேங்கிறதும் சொல்றதே வித்துன்ற வார்த்தையினால உங்களுக்கு வந்து பிரம்ம வித்து ஆப்னோதி பரம்னு சாஸ்திரம் சொல்றது. ஆத்ம தர்சனம் அப்படிங்கிறதும் சொல்லப்படுறது. அது ஞானத்தை தான் அங்க சொல்றது. பஷ்யதிங்கிறது வந்து நியாயத்தேன்னு தான் அங்க அர்த்தம் பண்ணணும். தர்சனம்ங்கிறது வந்து அங்க வந்து ஞானம். ஏன்னா இப்ப இங்க திருக்கு திரஷ்டாவினுடைய சுரூபமா இருக்கிறதுனால இங்க தர்சனம்ன்றது வந்து திரிபுட்டி ஞாதா ஞானம் ஞேயம்ங்கிற திரிபுட்டியோட இருக்கிற ஞானம் கிடையாது. இங்க அகண்டாகார விருத்தி ஞானத்தை தான் அங்க சொல்றது. ஆனா அது தர்சனம்ங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு வேர்டு தான். அதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஏன்னா தெரிஞ்சிருக்கிற வேர்டை யூஸ் பண்ணி தானே இது சுருத்தி நமக்கு வந்து புரிய வைக்கிறது. அப்போ நமக்கு சாமான்யமா வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறத திரிபுட்டியா தான் தெரிஞ்சுக்கிறோம். அதையே நம்ம இப்போ ஞானம்ங்கிறத தர்சனம்னு சொல்றது உண்டே. யா பஷ்யதிங்கிற போது யா நியாயத்தேன்னு தான் அங்க அர்த்தம். யார் தெரிந்து கொள்கிறானோ அப்படின்றதுதான் அங்க தாத்பரியம். ஓகே ஓகே
புரிஞ்சுது, இருந்தாலும் வச்சுட்டேன் அங்க போட்டிருக்காரு ஆமா கிருஷ்ணன். ஆமா ஆமா அது பாஷிக்காரர் கிளியரா சொல்றாரு. தர்ஷனம்ன்றது அந்த இடத்துல ஞானம் தான். ஞானம் தான். எஃப் பஷ்யதி ச பஷ்யதி சொல்ல போறார் திருப்பி இப்போ. ஆமா. ஆமா ஏன்னா ஞானத்தை பார்க்க முடியாது, ஞானத்தை உணரத்தான் முடியும், அதை அடையவும் முடியாது, லப்யத்தைன்னு சொல்ல முடியாது அதை. அதனாலதான் இது நம்ம ஞானம்ங்கிறது கூட ஆப்பியம்னு நம்ம சொல்றது இல்ல, அஜ்ஞான நிவர்த்தின்னு தான் சொல்றோம். ஏன்னா ஆத்ம வஸ்து வந்து சுப்பிரகாசமான வஸ்துவா இருக்கிறதுனால, என்னுடைய சுரூபம்ன்றதுனால எனக்கு அத்தியந்தம் அக்ஞேயமா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம சுரூபத்தை நான் தப்பா தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய, சுத்தமாவே ஆத்மா தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது இல்லையா? சோ அங்க வந்து ஸ்வயம் பிரகாசமா இருக்கிற ஆத்மாவை தெரியலன்னு எப்படி சொல்றது? இன்னவாக தெரிஞ்சுட்டு இருக்கேன், அது வந்து உண்மையா அதனுடைய சுரூபம் என்னங்கிறது தெரியல. ரஜதத்துல மிருத்திகா சுக்திகால ரஜதம் பார்க்கும் பொழுது கூட இது சுக்திகா அப்படின்னு இது 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 வந்து எனக்கு ரஜதம்னு தெரிஞ்சுக்கிறேங்கிற பொழுது அந்த இதம் ரஜதம்ல ரஜதத்துவம் தான் வந்து மித்யா ஞானமே ஒழிய இதந்தையா இதம்னு ஒண்ணு தெரியறதே, அந்த இதம வந்து நம்ம சத்தியமா தான் சொல்லணும். அப்ப அந்த ரஜதத்துவ புத்தி மாறி அங்க சுக்திகா புத்தி வர்றதுதான் ஞானமே ஒழிய, ஆனா எதையுமே நான் பார்க்கலன்னு அங்க சொல்லிட முடியாதுல்ல. அப்ப அத மாதிரி இங்க வந்து ஆத்ம வஸ்துங்கிறத வந்து ஆத்ம வஸ்துனுடைய சொரூபம் என்னங்கிறது தான் எனக்கு சரியா தெரியலையே ஒழிய, ஆத்மாவே எனக்கு அத்தியந்தமா தெரியாத ஒரு வஸ்துன்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம இங்க ஞானம்ங்கிறதே கூட அஜ்ஞான நிவர்த்தின்னு தான் சொல்றோம். சாஸ்திரமே அப்படிதான் சொல்லுது. ஓகே. நல்லா இருந்தது கிளாஸ். தேங்க்யூ கல்யாண்ஜி, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது.